உங்க மகன் பெருந்துறையில் இருக்கிறார்கள். தவறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என்னோட மகன் இங்க எதை வச்சு சொல்றீங்க? வேலுமனாரே, தங்களது மகனுக்கு எத்தனை காலம்? எல்லோரும் தேடுமான், நாலு கால் உள்ளம்மான், நான் தேடி வந்தம்மான், இருகாலு உள்ளம்மான். என்னது 2 காலமானா? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா.
உங்க மான் பெருந்துறையில் இருக்கிறார்கள். தவறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என்னோட நீங்க எதை வச்சு சொல்றீங்க? கால் தெரியும். வேலுமனாரே, தங்களது மானுக்கு எத்தனை கால்கள்? எல்லோரும் தேடுமான், நாலு கால் உள்ளம்மான், நான் தேடி வந்தம்மான், இருகாலு உள்ளம்மான். என்னது 2 கால மானா? ஆமா. ரொம்ப புதுசா இருக்கீங்களே. 4 கால்ல மான் இருக்குன்னு நாங்க பார்த்திருக்கோம். ஆமா. நீங்க புது கதையா 2 கால்ல மான் இருக்குன்னு சொல்றீங்களே. அடி நீ வந்தாலே போதும் அல்லவா, கண்மணி வள்ளி கை தந்தாலே போதும் அல்லவா, அடிமேலகை ஊரு சிரம்பை ஜோடி நாடிதனை முடிதன்னை சூடி நாயகி மனோன் மணியே, அடிசேயிலையே நீ வருமாயே, அடிதாமதம் இல்லாமலே குங்குமை உங்கை 2 கரங்கொடு சங்கர மங்கர கலந்து உரங்கொடு இங்கிதலை வெறிந்து வருபடி வேகம்மாய் கோகம்மாய் அடியாக மயிலோ மரகல் கையிலோ பொன்குடல் குயிலோ இச்சமது வேளையில் அடிமாது பள்ளி மாது ராணி பட்டாபிஷேகம் நாடு நாடியை வேணில் விடாது சாமுத்திரிகாலட்சணம் சந்தகலிருந்து தலை துருகும்படி ஆண்டிக்கோரான் பிள்ளை அற்புத விற்பத சற்புத மகிமை பெற்றெடுத்ததால் பெண்ணும் பெரிய காலையும் கழுகு மலைப்பதி கந்தசாமி வேல் முருகண்டி ஆயகுலத்தது வேடை சங்கீத குழந்தை வேலுச்சாமி சிலேடை இவளோ எனக்கு செய்தவள் இன்ப மொழி தரவோ மிகச் சிறந்தவள் சம்போஷத்துக்கு உகந்தவள் சரச மொழி தரவோ மிகச் சிறந்தவள் அடி சந்திரன் போலே இந்திராணி எந்தருக்கு அருகில் வந்து நிற்கும் தந்தனதோ நெருகிட நடவடு விடுமையில் இவளிடம் சரி ஜோடி மட்டத்தனமாய் தோன்றிடும் துஷ்டத்தனமாய் எத்தனை வித்தைகள் பாடுகிறாய் துஷ்டனே, வானமில்லா வனவேடா, இக்கானகம் விட்டு அகன்று போயா. போனாலும் போவேன், தனியா மட்டும் போக மாட்டேன், ஜோடியோட தான் போவேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. செய்யாதான் நன்னாம் ஒரு நானே 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 நன்னாம் மங்கைய சிங்கையில் பர்ணங்க வந்து அங்கமேறி தீரவே பரப்பிகையை எங்கும் மறந்தோடவே
மோடி செய்யாதே அழைத்த விவரம் என்ன தங்கையாரே ஆளு விட்ட சோழி என்ன தங்கையாரே கூப்பிட்ட விவரம் என்ன தங்கையாரே கொள்ளெடுத்த சோழி என்ன தங்கையாரே சொப்பனமே நானும் கண்டேன் அண்ணன்மாரே சொப்பனம் கண்டு பயந்ததாலே அழைத்தேன் அண்ணன்மாரே சொப்பனத்தில் கல்வன் வந்தான் அண்ணம்மாரே என்னது சொப்பனத்தில் கல்வன் வந்தான்? ஆமாம் அண்ணா, திருடன் ஒருவன் வருவதை போல் சொப்பனம் கண்டேன். வந்து ஒண்ணு கொடுமையா இருக்கு, கால் போட்டு அப்படியே இருக்கு, கரையில் போட்டு அப்படியே இருக்கு, கழுத்துல இருக்கிறது அப்படியே இருக்குது. திருடன் வந்தான், எதை எடுத்துட்டு போனான்னு தெரியல, அப்படியே தான் இருக்குது. பயத்துல உங்களை கூப்பிட்டேன். ஒருவேளை உன்னோட இது இருக்கு, எடுத்துட்டு போயிட்டானோ? இல்ல, இங்கதான் இருக்கு. இது அங்கதான் இருக்குதா? ஒரு சிலருக்கு தான் இது வீக்கா இருக்குது. ஆமா தம்பி, இது என்னது புதுசா இருக்குது? மரம் போல் தெரிகிறது. ஆமா, ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லைங்களா?
வள்ளி உனக்கு எதுவும் தெரியுமா? எனக்கும் தெரியாதுங்க, நான் புதுசா இவ்வளவு பெரிய மரம் வந்து நிக்குது. மெய்யாலும் சொல்லு. சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியும். தெரியாதுங்க. சத்தி குடிச்சதி பண்ணக்கூடாது. எனக்கு தெரியாதுங்க. மழை நான் காவல் காத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தூக்கத்துல கனவு கண்டேன். பயமா இருந்துச்சு. பார்த்தா எவ்வளவு மழை வந்து நிக்குதுங்க. அது எப்படிங்க சரி. திடீர்னு இவ்வளவு பெரிய மரம் வந்துச்சு? அதுதான் நாம கிணறு வச்சப்ப கிடையாது. ஆமாங்கண்ணா. கதிர் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போனப்ப கிடையாது. வள்ளி கொண்டு வந்து விட்டு போனப்ப கிடையாது. நேத்து வள்ளிக்கு வந்து பார்த்துட்டு போனோம், அப்பவும் இல்ல. ஒரு இரவுல எப்படிங்கண்ணா வந்துச்சு? ஒரு இரவுல வந்திருக்குது, அது திடீர்னு முளைச்சிருக்குது. ஆமாங்கண்ணா. இதுக்கு வில்லங்கமான மரமாட்டம் இருக்குது. என்ன மரமாட்டம் தம்பி சொல்லு. வெட்டிடலாங்கண்ணா, ரெண்டா வகுந்துடலாங்கண்ணா. சரியா சொன்னேன். அடுத்த கூட மறுபடியும் கலந்துடும். ஆமாங்கண்ணா. ரெண்டா வகுந்தா தானே. எடுத்து வா கூடாது. 3 வெட்டாய். ஒரே வெட்டு 3 துண்டு. எடுத்து வா கூடாது. ஏன்டாதீங்கண்ணா. ஏன் வள்ளி? அண்ணா பள்ளி சயனம் சொல்லுதுங்க, நான் வெட்ட வேண்டாம். உனக்கு மட்டும் சாயனம் சொல்லுதா? அண்ணா நல்லா சொல்லுது, கேட்கலையா உங்களுக்கு? உனக்கு மட்டும் தான் சொல்லுதா பள்ளி? ஏன் வள்ளி? வள்ளி சயனம் சொல்லி, பள்ளி சயனம் சொல்லி, பள்ளி கேட்டுங்கண்ணா. வள்ளி கேட்டு. ஆமாங்கண்ணா. இதை நாங்க நம்பணும். அது எப்படி உனக்கு மட்டும் கேட்டுச்சு, எங்களுக்கு கேட்கல? பக்கத்துலயே நிக்கிறதுனால கேட்டுச்சுங்கண்ணா. எதுக்கும் நம்ம ஜோசியர் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு வெட்டலாங்கண்ணா. திடீர்னு முளைச்சிருக்குது, வெட்டும்போது கத்துது, கேட்டுவிடலாங்கண்ணா. எதுக்கும். அப்படியா? ஆமாங்கண்ணா. சரி, எதுக்கு முட்டைக்காலா இருக்குது, வெறும் வெள்ளாமையா இருக்குது. வள்ளிக்கு ஒரு நல்ல போட்டோம், விட்டுலாமா? சரி அண்ணா, விட்டுலாம். விட்டுலாம். சையாதானே நானே நன்னம் நானே நானே நன்னம் தன்னே நானே நன்னா நன்னம் தானே நானே நன்னா.
ஐயா அடுத்த வாரம் ஆரம்பமா அறுவடை நேரம் அது அப்போது ஓடி போறோம் தங்கையாரே ஐயா தன்னே நான் நன்னம் நானே நான் நன்னம் தன்னே நானே நன்னம் நன்னம் தானே நானே நன்னம் ஐயா தன்னே நானே நன்னம் தானே நானே நன்னம் தன்னே நானே நன்னம் நன்னம் தானே நானே நன்னம் ஐயா கொண்டாவோர வீகள பொம்புரந்த தேவிமாரு ரங்கனூரு அரங்கத்திலே நீங்க அரங்கேற்றம் பண்ணுறியா ஐயா பூவாறு நாட்களிலே முழுமையான பயிற்சி பெற்று அரங்கேற்றம் நிகழ்த்துகின்ற இங்க அண்ணங்களே அருமை அருமை ஐயா ரேவதியும் பந்தியாவும் சேர்ந்து இங்கே பயிற்சிரத்து அரங்கேற்றம் நிகழ்வதற்கு நம்ம பார